ஹாய் கீதிகா. ஹாய். கீதிகாவுக்கு மூக்கு குத்தி இருக்கோம். எங்க கீதிகா? நிஜமா? ஆமா. ஆமா. ஆயுத பூஜைக்காக நாங்கள் மூக்கு குத்திருக்கோம் கடப்பாறையை வச்சு. ரைட்? கடப்பாறைன்னா என்னன்னு தெரியுமா? இவ்வளோ பெருசாக இருக்கும், ஸ்ட்ராங். இது மண்ணெல்லாம் தோன்றதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஹாய் கீதிகா, எல்லாருக்கும் ஆயுத பூஜை வாழ்த்துக்கள் சொல்லு. என்ன பண்ண போகிறோம் ஆயுத பூஜைக்கு? ஹாய் சுதீக்ஷா. ஸோ ஆயுத பூஜைக்காக எங்களுக்கு லீவ் விட்டுருக்காங்க. அப்படியா? No, அது பேர் யாம் கபோருக்கு லீவ் விட்டேன். எதுக்கு? யாம் கபோர். ஐயோ, அந்த பேர் சுதீக்ஷானால தான் சொல்ல முடியும். யாம்க்கு யாம் கபோர். யாம் கபோர். யாம் கபோர். யாம் கபோ கபோர். கபோர். இரு யாம் கபோர் அப்படின்னா என்னது? Basically கை கீழே போட்டு ஃபாஸ்டிங் பண்ணுவாங்க. Like முஸ்லிம்ஸ் அவங்க கொண்டாடுற ஃபங்க்ஷனா? யார் கொண்டாடுறது? Like yeah, it's mostly Muslims and Jewish people. It's like Jewish people. அவங்களோட Scratch Muslims. It's not Muslims. It's Jewish people. ஓ சரி. நீ வேற தப்பா சொன்னீங்கன்னா நிறைய பேர் வருவாங்க, தெரியும். No, it's Jewish people. So basically என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க இந்த வீக் ஃபுல்லா லைக் fasting பண்ணுவாங்கன்னா like they don't eat, right? And then today they break their fast. And so most people அந்த மாதிரி ஸ்கூல்ல சுதீக்ஷாக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. எஸ், அதுதான் சுதீக்ஷா சொல்றாங்க. Because we have like this day where every like அந்த நாள் மட்டும் we learn about other cultures. ஓ, அதை பத்தி லேர்ன் பண்ணிட்டு தான் உங்களுக்கு லீவே விட்டுருக்காங்க. Yeah, because எதனால லீவ் விடுறோம்? Deepavali leave விடும்போது they'll make a presentation, games and everything about Deepavali, and then we learn about it, and then தமிழ்ல சொல்லுங்க. அத பத்தி learn பண்ணிட்டு they'll put a leave. ஓகே, இப்போ நமக்கு அடுத்த தீபாவளிக்கு லீவ் விட போறாங்க. என்னைக்குனா 20th அக்டோபர் 20. ஸ்டைலிஷ். அக்டோபர் 20 வந்து நமக்கு தீபாவளி. Isn't it in like November? தமிழ் நவம்பர்ல தான தீபாவளி. அக்டோபர்லயே வரும், நவம்பர்லயே வராது. ஒவ்வொரு வருஷம் மாறும். ஸோ இந்த வருஷம் நமக்கு அக்டோபரில் வருது. அக்டோபர் 20th வந்து நமக்கு தீபாவளி. இங்கே யூஎஸில் வந்து தீபாவளிக்குன்னு சொல்லிட்டு எங்களோட கவுண்டியில் லீவுங்க 20th. அதுக்கு முன்னாடி வந்து என்ன பண்ணுவாங்க உங்கள் ஸ்கூலில்? என்ன போட்டு காட்டுவாங்க? தீபாவளியை பற்றின ப்ரெசன்டேஷன்லாம் போட்டு காமிச்சு எதுக்கு கொண்டா, ஏன்னா மற்ற கண்ட்ரி பிள்ளைங்களுக்குலாம் தெரியாதுல்ல அதை பற்றி. அதனால அவங்களுக்கு சொல்லிட்டு இதுக்காக லீவ் விடுறாங்க அப்படி சொல்லி போடுவாங்க. என்ன அப்போ அதனால வந்து நாங்கள் ஆயுத பூஜைக்கு இப்போ வந்து க்ளீனிங் ஸ்டார்ட் பண்ணுறோம். ரொம்ப க்ளீனிங் இல்லை, ஆக்சுவலாக நீட்டாக தான் இருக்குது வீடு. இல்லை, ஜஸ்ட்டு சாமி செல்ஃபை க்ளீன் பண்ணோம். இதை வந்து பாட்டை வச்சு நாங்கள் வேக்யூம் போட போகிறோம். அது ரோபோவை கழட்டி விட போகிறோம். ஸோ அது வந்து பாட்டு வந்து நெஜ மூக்கு வந்து சுதீக்ஷா குத்தணுமா? மூக்கு குத்தணும். ஆனால் நான் வேணான்னு சொல்லியிருக்கேன். உனக்கு அது ஆல்ரெடி உனக்கு சின்ன பிள்ளையிலே காது குத்தியாச்சு. காதுக்குள்ளையா? I don't care about anything. I just want a மூக்குத்தி. Abba has one. எந்த பக்கம் இருக்கு அதனால. I can be matching. மேட்சிங்லாம் பண்ண வேணாம். வேணும்னா கீதிகா மாதிரி வச்சுக்க, அந்த மாதிரி வச்சுக்க. கீதிகா காட்டு. இதை எடுறா தங்கம், இதை ஃபர்ஸ்ட் ஆயிடுறா. நாங்கள் இதில் இருக்க 4 செல்ஃப் இருக்குது. இது காஸ்கோல வாங்கினாங்க. பட் ஆனால் இப்போ அவங்களோட கிளாசெட்டில் கீழே வைக்கிறதுக்கு கொஞ்சம் அவங்களுக்கு செல்ஃபே இல்லாமல் இருக்குது சுதீக்ஷா கீதிகாவுக்கு. ஸோ இது எனக்கு இப்போ தான் ஞாபகம் வந்தது நம்மக்கிட்ட இது இருக்குன்றது. அதனால நாங்கள் வந்து என்னடா குட்டி இருக்குது, பட் ஆனால் அது அகலமாக இல்லைல்ல. ஸோ இதை வச்சின்னா உனக்கு நீளமாக அதையும் சுதீக்ஷாவுக்கு வேணா கொடுத்துடலாம். பிச்சு தரேன். பிக்கணுமா? Is it உடைச்சு எடுத்து இருடா, பிடிச்சி இப்படி காலை வச்சுக்கிட்டு இம்மா என்னைய தள்ளி விட்டாங்கடா. என்ன மாடா இருக்கு. அம்மா இரு, அந்த பக்கம் அம்மா எடுக்கிறேன். It's a take. நல்லா சாப்பிடணும்ன்றது இது. So sweet. Isn't it? But he does on the inside. சொங்கி மாதிரி இருக்கு. அப்போ அங்கே சொன்னேன் நானே சொங்கி மாதிரி இருக்கு போல. அப்போ அங்கே நிறைய ஊற்றி விட்டுட்டாங்க.
நிறையா ஊற்றி தந்துட்டாங்க. ஓ அதனால நான் ஸ்ட்ராங்கா இருக்கேன். அவ்வா எனக்கு நிறைய ஊட்டிட்டாங்க. நான் உனக்கு ஊட்டா முட்டணும். இல்லை நீங்கள் எப்போ எவ்வளவு ஸ்ட்ராங் பாத்தியா அம்மா. எப்போ ஸோ இது ரெண்டும் சுதிஷாவோட ரூம்ல நம்ம இதை வைக்க போறோம். இது துடைக்கணும்டா தங்கம். there's cobwebs. ஸோ இந்த 2 செல்ஃபை வச்சு அவங்களோட க்ளாசெட்டை கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணி வைக்க சொல்லியிருக்கேன். ம் கீழே கீழே லாக் பண்ணணும் அதை வச்சு. ஓ அமுக்கவும் முடியலை, எடுக்கவும் முடியலை, அமுக்கவும் முடியலை. எஸ் மேடம். ஈஸி தாண்டா. அதை எடுத்து மாட்டுறா கீழே. குட் ஜாப். அவ்வளோதான். ஸ்மார்ட் ஒர்க். இது மாட்டுங்க. இப்போ வந்து வீடெல்லாம் சும்மா அப்படியே ஒதுங்க பண்ணி விட்டோங்க. எல்லாம் க்ளீனாக தான் இருக்குது. ஸோ இனிமேல் க்ளீன் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. அதனால் பெருசாக ஒன்றும் வேலை இல்லைன்றதுனால. ஏன்டா அந்த இது ஆன் ஆக மாட்டேங்குது பாப்பா? இந்த இதை இப்போ ஆன் பண்ணி விட்ட பாட்டை ஆன் ஆக மாட்டேங்குது. சாமி செல்ஃப்லாம் குழந்தைங்களே கொஞ்சம் ஒதுங்க பண்ணி விட்டாங்கங்க. எல்லாம் எடுத்துகிட்டு கொஞ்சம் ஒதுங்க பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ வந்து நான் விளக்கு மட்டும் விளக்கிட்டு. ஏன் தங்கம்? சரி. ஓ உனக்கு ஈஸியாக இருக்கு. ஆன் ஆகுமா அது? அப்புறம் எக்ஸ்ட்ரா டைம்ல பண்ணணும்னா காலையில ஸ்கெட்யூல் இருக்கு. அது காலையில வந்துருச்சா? வரலையே காலையில. அதிகாலையிலே வந்துட்டு போயிடுது. ஓ காலையிலே வந்துட்டு போயிடுச்சா? ஆனால் அப்படி வந்துட்டு போன மாதிரி தெரியல. இப்போ நம்ம திருப்பி குப்பையை போட்டோமா? ஆமாம், நைட்டு திருப்பி வரேன். வேணா இப்போ நமக்கு சரி டாடிக்கு ஃபோன் பண்ணி போட்டு விட சொல்கிறேன். ஃபோனில் பார்த்தீங்கன்னா ஒரு தடவை வேக்யூம் போட்டுச்சுன்னா வீடு க்ளீன் ஆயிருங்க. அவ்வளோதான். வாசலில் ஒரு கோலம் போடணும், அதோட முடிக்கும். நீ கோலம் போடுறியா? போட்டுட்டு போறியா குளிக்க? கீதுக்காவையும் கேளுவார் கோலம் போடுதானே. கீதுக்கா கோலம் போடுறியா? கோலப்பொடி இருக்கா நம்மக்கிட்ட? இருக்கா கோலப்பொடி? கலர் கோலப்பொடி இருக்குது, நார்மல் கோலப்பொடி இருக்கான்னு தெரியல. அன்றைக்கி வாங்கினோமா பாப்பா நம்ம ஒரு ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் வந்து அன்றைக்கி. ஆமாம், ஆனால் அது எங்கே வச்சோன்னு தெரியலையே. வேலையை முடிக்கணும். நைட்டுன்றேன் மத்தியானம் 12 மணிக்கு வாசல் தெளிச்சு கோலம் போடுறவங்க நாங்கள் தான். என்னடா தங்கம்? பண்ணி தரேன். எங்க இங்கேருந்து செருப்பலாம். குட் ஜாப். போதும், நான் அந்த பக்கம் சும்மா மட்டும் இது விடு. அம்மா தண்ணி எடுத்துட்டு வந்து ஊற்றி விடுறேன். தள்ளி விடு. ஸோ இங்கே ஒரு கோலம் மட்டும் போட்டுடலாமா? ஆனால் கோலப்படியே கண்டுபிடிக்கணுமே மொதல். பூச்சி பார்த்தீங்களா? செத்த பூச்சியாக கையில் பிடிக்குது ஒரு ஆள். அவ்வளோ இதாகிடுச்சு. என்ன ஆயிடுச்சு? அவ்வளோ தைரியம் வந்துருச்சு. டெட்டுன்னு போனால் 2 மாதத்துக்கு முன்னாடி சொல்லும்போது தெரிச்சு ஓடிக்கிட்டு இருந்தீங்க செத்த பூச்சியை பார்த்து. இப்போ தான் செத்த பூச்சியவே பிடிச்சி பழகிருக்காங்கங்க. ஏண்டா கீதுக்காவும் பிடிச்சி பழகிச்சா? அம்மா பண்ணவா? No, I'm a very responsible child. Oh, I know. சுதிக்ஷா ரெஸ்பான்சிபிள் சைல்டுங்க. ஏண்டா அதனால வீடு கூட்டுறது, பாத்ரூம் கழுவுறது, எல்லா வேலையும் அப்புறம் அவங்கவுங்க பாத்ரூம் அவங்கவுங்க தானே கழுவணும். ஆனால் எனக்கு முக்கியமான ஒரு ப்ராஜெக்ட் இருக்கே, துணி மடிக்கிற ப்ராஜெக்ட்டு. அது மறந்துட்டோம். கடைக்கு போயிட்டு வந்து பண்ணலாம். இதெல்லாம் முடிச்சுட்டு இப்போ நாங்கள் 3 பேர் குளிச்சுட்டு கடைக்கு போகிறோம். போகலாம். ஸோ இது முடிச்சுட்டு கடைக்கு போயிட்டு சும்மா அவள் இது மட்டும்தான் வாங்கணும், பெருசாக ஒன்றும் வாங்குறதுக்குள்ள. ஸ்வீட் ஃப்ராக் போகணும். வேற என்ன வாங்கணும்? சும்மா தான் போகிறோம். பொரி வாங்க போகிறோம். பொரி வாங்கணும்ல, அதுக்கு தான் போகிறோம். என்னத்துக்கு பொரி வாங்க? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மம்மிக்கு ஒரு கேமியோ பாட்டு போட போகிறோம். ஓஸ் பைப் வந்து பின்னாடி இருக்கு. வாவ், வாட் a பியூட்டி. பின்னாடி இருக்குல்ல ஓஸ், அந்த ஓஸ் பைப்.
No, you have to telekinate it. தெளிக்கவா? Yeah. எனக்கு தெளிக்க தெரியும். நீ ட்ரை பண்றியா? Yeah, I know. I learned in India. ஆனா வந்து அதுக்கப்புறம் ஓ மேல தான் தெளிச்சிட போகுது. ஓ மேல தான் தெளிக்கப்பா. Holy piggy. நீ தானடா தெளிப்பன. That doesn't mean do it on your daughter. நான் ஓ மேல தெளிக்கல. நான் சொன்னேன் தள்ளி நில்லுன்னு சொன்னேன். தெளிச்சா கம்மியான தண்ணியா தான் யூஸ் ஆகுது. தேவைப்படுது. என்ன? அம்மா டக்கு டக்குன்னு தெளிச்சு முடுங்க. நான் இந்த ஸ்கொயர் பண்ண போறேன். இந்த ஸ்கொயர்ல தண்ணி போடாதீங்க. எந்த ஸ்கொயர்? எல்லா பக்கம் தண்ணி போட்டு தான்டா கோலம் போடணும். ஆமா அதான் நான் வந்து இந்த ஸ்கொயர்ல தண்ணி போட போறேன்னு சொல்றேன். ஓ நீ தெளிக்க போறியா? யா. இந்தா. Okay, ready. நம்ம ஊர்ல அதிகாலை 5 மணிக்கு 6 மணிக்கு தண்ணி தெளிப்பான். அப்படி வச்சுட்டு இப்படி தட்டு. ட்ரை பண்ணு. ஏய். பிடிச்சிக்கு பாரு. பிடிச்சிக்கிட்டு இப்படி போடுறா. அவ்வளவுதான்டா. என்ன நீ செய்து குதிச்சிடாத. நாங்க வந்து பாத்தீங்கன்னா வெயில் தெரியுதா? உச்சி வெயில், சூரியன் உச்சியில இருக்கும் போது. ஹாய், யூ ஆர் ஹியர். கூட்டு மேல இந்த இடத்துல கொஞ்சம் தண்ணி தெளிச்சோன்னே இருடா, அந்த தண்ணியை குடுற அம்மா கையிலேயே தெளிச்சு விடுறேன். ஸோ 1 மணிக்கா வந்து நம்மளோட ஆளுங்க வந்து கோலம் போடுறோம். என்னடா சூடா? இங்க வேற வெயில பாரு, இங்க பாரு சன்ன பாரு. பார்க்க முடியல சன்ன. அந்த வெயில்ல நாங்க வந்து கோலம் போட்டே ஆவோம். ஆமாங்க, ஆனா வெயிலா இல்ல, சில்லுன்னு தான் இருக்கு. சில்லுனும் இல்ல வெயிலும் இல்ல, நார்மலா இருக்கு. நேத்தெல்லாம் செம்ம குளிரு. இந்த இடத்துல வந்து ஆக்சுவலா தண்ணி படாத மாதிரி இருக்குல்ல, ஆனா தண்ணி பட்டிருக்கு. என்னாச்சு? இப்பதான் செத்த பூச்சிய கையில பிடிச்சு காமிச்ச என்ன? அந்த இடத்துல வந்து ஒரு பாலிஷ், இந்த கராஜுக்கு போட்ட அந்த பாலிஷ் பண்ணும்போது அந்த பாலிஷ் ஊத்திருக்காங்க. அதனால அந்த இடம் வந்து எவ்வளவு தண்ணி ஊத்தினாலும் தண்ணி ஊத்தாத மாதிரியே இருக்கும். வாட்டர் ப்ரூஃப் மாதிரி ஊத்திருக்காங்க. அதனால அப்படி ஆயிடுச்சு. எதுக்கு இது ஃபுல்லாவே வாட்டர் ப்ரூஃப் ஆக்கி? ஆமா, நானும் அப்படி நினைச்சேன். அது ஓகேவான்னு தெரியலையே கவுண்ட்டுக்கு. இங்கே லைட் வாட்டர் ப்ரூஃப். அந்த ஓரத்துல எல்லாம் அந்த சொட்டையா இருக்க இடத்துல எல்லாம் ஊத்தி விடும். இதான் அந்த ஓரத்துல இருக்கு பாரு. அப்படி எல்லா தண்ணியும் ஊத்திடாத, வேஸ்ட் பண்ணிடாத. எல்லாத்துலயும் ஈவனா ஊத்தி விடு. அந்த பக்கம் சொட்டையா அந்த அங்கன ஊத்து, அது மெயினா ஊத்து. இங்க இருக்கு தண்ணி இருக்கா? கூட்டு நல்லா கிளீனா கூட்டு. ஃப்ளைட் வேற போகுது. இங்க ஏர்போர்ட் நமக்கு வாஷிங்டன் டிசி பக்கத்துல இல்ல நமக்கு, ஏடா? அதனால வந்து அடிக்கடினா எப்பவுமே ஃப்ளைட் போயிட்டே தான் இருக்கும். ஆனா பட் எங்களுக்கு வீட்டுக்குள்ள இருந்தா கேட்காது. என்ன ஷட் டவுன்ல இருக்கு? கவர்மெண்ட் ஷட் டவுன்ல இருக்கா? ஷட் டவுன்னால போறவங்க போற வேலைக்கு போயிட்டு தானே இருப்பாங்க. இல்ல வேலையில நிறைய பேர் தூக்கிட்டாங்க. இப்ப பர்மனன்ட்லி இல்ல கொஞ்சம் இல்லனாலும் எல்லாம் அவங்கவங்க ஊருக்கு போவாங்க. எத்தனை கோடிக்கணக்கான மக்கள் இருக்காங்க. டீச்சரோட ஹஸ்பண்ட் வந்து வேலையை விட்டுட்டாங்க. ஐயோ, நிறைய பேருக்கு வேலை போயிடுச்சு இப்போதைக்கு. ஆனா திருப்பி போட்டுருவாங்க. திருப்பி அவங்களே போடுவாங்க. போடுவாங்களான்னு சொல்ல முடியாது, நம்ம வேலை தேடணும். அவங்க போட்டுருவாங்க. இப்ப என்ன பண்ணிருக்காங்க, லைக் காசு வந்து லைக் அவங்க ஃபண்டிங் முடிஞ்சிருச்சு. சோ அப்ப எப்படி ஃபண்டிங் வாங்கணும்னு ஏதோ லைக் நினைச்சிட்டு இருக்கு நினைக்கிறேன். எங்க வேலை பாக்குறாரு அவரு? அது கிளாசிஃபைட் இன்ஃபர்மேஷன் மிஸ் சொல்ல மாட்டாங்க. ஆனா அவங்க டீச்சர் பாத்தீங்களா எல்லாத்தையும் ஷேர் பண்ணுவாங்க. நம்ம ஊர் மாதிரி தான் டீச்சர்ஸ். அவங்க கிட்ஸ் அதனால அத பத்தி நடத்தும் போது சொல்லிருக்காங்க. because நாங்க வந்து வாட்ஸ் இன் லைக் நியூஸ் பத்தி எப்பவுமே பேசுவோம். அப்ப ஒரு பையன் சொன்னா கவர்மெண்ட் ஷட் டவுன்ல இருக்குன்னு. அப்ப எங்க மிஸ் சொன்னாங்க, ஆமா எங்க ஹஸ்பண்ட் வந்து அங்கதான் வேலை பார்க்கறாங்க. கூட்டியாச்சு ஆல்ரெடி டாப் பார்ட். அப்பா எனக்கு வெயில் அடிக்குதுப்பா, உங்களுக்கு என்னமோ அடிக்கலன்றீங்க. குளிர் வந்தாலும் குளிர்லன்றீங்க, வெயில் அடிச்சாலும் வெயில். நாங்க கண்டுபிடிச்சிட்டோம்ப்பா. ஆனா ஒயிட் கொலப்படி இல்லையா? இதை இவ்வளோ வச்சுக்கிட்டே நம்ம திருப்பி வேற ஒரு நாள் வாங்கணுமா? வாங்கலையாடாது.
நிஜமாவா? ஏன்னா அது ரொம்ப சின்ன சின்ன பாக்கெட்ஸ். சரி அப்போ இதெல்லாம் எடுங்க. இதில் இருக்கிற கலர் வச்சு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கோலம் போடுங்க. ஓகே, இந்த இது மேலே வச்சுக்கோ, இதில் அடுக்கி வச்சுக்கோ. இல்லை இல்லை அவ்வா அனுப்பலை, இங்கே வாங்கினது தான். இங்கே நம்ம வீடு பால் காய்ச்சறதுக்கு முன்னாடி இல்லையே, போன வருஷமே வாங்கி வச்சுட்டேன்டா நான். ஆனால் இது ஒரு தடவை வாங்கினாவே போதுங்க. வருஷத்துக்கே ஒரு 5 தடவை தான் கோலம் போடுவோம் நம்ம. என்ன 5 to 10 தடவை தாங்க கோலம் போடுவோம். இந்த கராஜை வேற க்ளீன் பண்ணணும், அது ஒரு நாள் பண்ணணுங்க. முன்னாடி பண்ணி வச்சுருந்தோம், திருப்பி அது இதுன்னு பார்ட்டி அது இது திங்ஸ்லாம் வாங்கி மெஸ்அப் ஆகிடுச்சு. திருப்பி க்ளீனப் பண்ணும். உனக்கு பிடிச்சது போடுங்க, இல்லைன்னா ஏதாவது ஃபோனில் பார்த்து கூட பாடத்தை பார்த்துட்டு போடுங்க. போடுங்க. வெயிலில் உட்காராம அந்த பக்கம் உட்காரு, வெயில் எரியுது. அந்த நிழல்ல உட்காந்து போடு. இந்த கோலப்படியில் ஒரு பிரச்சனை என்னன்னா, நம்ம ஒயிட் கோலப்படி இன்னும் கலக்கணும் போல். அதனால அது நல்லா போட வராது. இருக்கு பாருங்க, திப்பி திப்பியாக வரும். அதனால் நாங்கள் இப்படி தான் இந்த கலர் பொடி வாங்கினதுலேருந்து இப்படி தான் போட்டுருக்கோம். ஒயிட் கோலப்படி காலி ஆயிடுச்சு. ஏன் சுதிஷா, கீதிகா நிறையா கோலம் போட்டு ஒயிட் கோலப்படி காலி ஆயிடுச்சு. நம்ம வாங்கணும் திருப்பி. வாங்கி ஒரு தடவை நிறைய கோலப்பொடி வாங்கி இதில் மிக்ஸ் பண்ணி வைக்கணும்டா. மிக்ஸ் பண்ணி வச்சா அப்படியே தூவ முடியும். நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருந்தோம், அது காலி ஆயிடுச்சு. ஓ அதான் இது இன்னொன்று போல. ஸோ கோலம் ரெடி ஆகிக்கிட்டே இருக்கு. சிக்கனா? ஏய் வெஜிடேரியன் இன்னைக்கு நம்ம. வெஜிடேரியன் கோலமா போடுமா? சும்மா சொல்ற, ஸ்டார் பண்ண போற. அது போயிடுச்சுடா பூச்சி, வாடா. ஒரு மிதி பக்கத்தில் ஒரு மிதிடா, பறந்துடும் பயத்தில். இல்லைடா பூச்சியை மிதிக்காத, பூச்சி பக்கத்தில் டம்முன்னு மிதி, அது பயந்து ஓடிடும். இந்த அக்கா வீர சூரி வருது பாரு. ஏய் சும்மா அப்படி காலை வச்சு இப்படின்னு பண்ணு, போயிடும். ஓ தலையில இருக்கு. சும்மா சொன்னேன். So mean to me. Child Protective Services. பண்ணாது நீ உட்காந்து போடு, அது வாட்டுக்கு இருக்கும், அதுவே பறந்து போயிடும். மூஞ்சிய பார்த்து பறந்து. க்ளோஸ் அப்ல போய் மூஞ்சிய காட்டு. நீ என்னைய மாதிரி தானே இருக்க. ஓ நீ மூஞ்சி காட்டினாதான் போகும், நான் மூஞ்சியை காட்டாமே போயிடும். சரி வரைஞ்சு முடிங்க, நான் உள்ள போய் விளக்கிட்டு வரேன். முடியலையா? சரி ஓகே, வாய் பேசாத. வாய் ஒரு படத்துல சொல்லுவாங்களே, விஷம் விஷம் விஷம். ஏமா விஷ பூச்சி இது. என்ன ஸ்டார் வேற லெவல்ல வரைஞ்சுக்கிட்டு இருக்குமா ஒரு ஆள், சூப்பரா. நல்ல டிசைனா இருக்கே, ஸ்டார் சூப்பரா இருக்கு. ஐ லைக். குட்டியா வரையாம நல்லா அழகா பெருசா வரைகிற, வீட்டுக்கு தகுந்த மாதிரி, வீட்டு சைஸ்ல பானை மாதிரி வரைகிற. நீ ஒரு பானை கூட வரைஞ்சிருந்துருக்கலாம், பொங்க பானை மாதிரி, என் சைஸ்ல. கீதிகா நீ ஒரு பானைனாவது வரைஞ்சிருக்கலாம். இன்னைக்கு லீவ் விட்டதுக்கு இன்னைக்கு ப்ராஜெக்ட் என்னன்னா வீடு கிளீனிங். ஏண்டா கிளாசெட் ஆர்கனைஸ் பண்ணணும், கோலம் போடுறது. ஹாப்பில சரி இது முடிச்சுட்டு போய் பண்ணு, குளிச்சுட்டு பண்ணு. 5:30 இருக்கு, நம்ம ஒரு 5 மணிக்கா சாமியை கும்பிட்டுருவோம். 6க்கா? சரி அதுக்குள்ள வேகமா சாமியை கும்பிட்டுட்டு அப்புறம் போயிட்டு வாங்க. இந்த தடவை என் ட்ரெஸ்லயே போக வச்சீங்கன்னா நான் கடிச்சிருவேன். எதை போக வச்சினா? லாஸ்ட் டைம் நான் வரலட்சுமி பூஜை பண்ணும்போது இந்தியன் ட்ரெஸ்லயே போயிட்டு வந்தேன். பரவாயில்ல, அதனால என்ன? Bro, it's so awkward. அதெல்லாம் ஃபுல்லா முக்காவாசி எல்லாருமே இந்தியன்ஸ் தான் இருக்காங்க, எல்லாருமே போடுவாங்க. சரி அப்போ நம்ம 5 மணிக்கு சாமி கும்பிட்டுடலாம். கும்பிட்டுட்டு நீங்கள் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு போயிட்டு வாங்க, ஓகேவா? என்ன சொன்ன?
சுதீக்ஷா நீ பூச்சி மாதிரி இருக்கான். ஒரு வழியாக கோலம்லாம் போட்டு முடிச்சுட்டு எல்லாம் பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்தி நாங்கள் முடிச்சிட்டோம் 2 பேரும். இன்றைக்கி வந்து ஜஸ்ட்டு நம்ம ஆயுத பூஜையோட க்ளீனிங் வீடியோ மட்டும்தான் பார்க்குறோம். அடுத்த வீடியோவில் தான் வந்து நான் ஆயுத பூஜை வந்து நாங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்னு போடலான் இருக்கேன். ஏன்னா கொஞ்சம் பேர் அக்கா வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போடுங்க அப்படி சொல்லிகிட்டே இருந்தீங்க. அதனால லென்த்தாக எடுக்கலாம்னு நினச்சேன், ரொம்ப லென்த் ஆகிடுச்சுங்க. அதனால தான் வந்து பாதி வீடியோவை இதில் போடுறேன். வந்து அவங்களோட க்ளாசெட்டை வந்து க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க. பாருங்க, ஃபர்ஸ்ட் இந்த டேபிள் இருந்ததுல அதுக்கு பதிலாக இது கொஞ்சம் குட்டியாக இருக்குது, அதனால திங்ஸ் வைக்க பத்தலை, அதனால இது கொஞ்சம் பெரிய செல்ஃப் வச்சு பாருங்க. ஃபர்ஸ்ட் கிரேடு, செகண்ட் கிரேடு, தேர்ட் கிரேடு. கீதிகா கொஞ்சம் பெரிய பிள்ளையா இருக்கு. இது வந்து அவங்களோட ஐடி கார்டு. பிளரி ஆயிடுச்சு. பிளரி ஒரு மாதிரி தேஞ்சு போன மாதிரி இருக்கு. ஃபர்ஸ்ட் கிரேட்ல. ஆமாம், இது செகண்ட் கிரேடு, இது தேர்ட் கிரேடு. அப்படி நாங்கள் எல்லாத்தையும் சேவ் பண்ண போகிறோம் 12th கிரேடு வரைக்கும். I lost my kindergarten one. இட்ஸ் ஓகே. இது 3 பண்ணுங்க. நான் வேணா கடைக்கு போயிட்டு நான் வந்து லீஸ் ஆஃபீஸ் போகணும், அந்த இதுக்காக போயிட்டு அப்படியே கடைக்கு வேணா போயிட்டு. லாலிபாப்லாம் எடுத்துகிட்டு வந்தாலும் சாப்பிட விட மாட்டேன், எடுத்துகிட்டே வரமாட்டேன் நான். சரி நீங்கள் லீஸ் ஆஃபீஸ் போயிட்டு வாங்க, அது வரைக்கும் நான் இது பண்ணிட்டு இருக்கேன். அப்புறமா வந்தோடனே நம்ம எல்லாரும் சேர்ந்து கடைக்கு போகலாம். இல்லை லீஸ் ஆஃபீஸ் போயிட்டு அப்படியே இந்தியன் கிராசரி அங்கே பக்கத்தில் போய் பொரி இது மட்டும் தான் வாங்கிட்டு வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் மற்ற வேலையெல்லாம் பார்க்கலாம். வால்மார்ட்க்கு போக தேவையில்லை. வால்மார்ட்டில் ஒரு வேலையும் இல்லையே, அது அப்புறமா போய்க்கலாம். யா, கேன் ஐ சே சம்திங்? நான் ஜப்பானுக்கே போகல. கை கீழே போடு, சும்மா சொன்னேன். ஜப்பானுக்கே போகல, நான் ஜப்பானுக்கு போகிறேன்னு சொல்லி சும்மா சொன்னேங்க, அது அப்படியே நம்பிட்டாங்க. நாளைக்கு நான் ஜப்பான் நான் சும்மா உன்னை ப்ராங்க் பண்ணேன் ஜப்பான் போகிறேன்னு. அப்போ நான் போகிறதுல உனக்கு சந்தோஷத்துலதே இருக்க நீ. சும்மா ஒன்று சொல்லி ப்ராங்க் பண்ணா இந்த மேடம் எதுக்கு தெரியுமா நான் ஜப்பான் போனால் ஓகேன்றாங்க. நான் சொன்னேன் நான் ஜப்பான் போயிட்டா டாடி நைட்லாம் சமைக்க மாட்டாங்க, ஸோ உனக்கு டெய்லி விதவிதமாக ரெஸ்டாரண்ட்டில் போய் வாங்கி கொடுப்பாங்கன்னு சொன்னேன். ஏண்டா அதனால ஹாப்பியாக இருந்தாங்க ஒரு ஆள். 15 நாள் டாடி கூட ஜாலியாக இருக்கலான்னு, அப்படி தானே? ஆனால் ஒரு நாள் நிஜமாவே போவேன். போவேன் நான் ஒரு நாள். ஆர்கனைஸ் பண்ணுறாங்கப்பா. ஏமா கீழே அந்த செல்ஃப் வச்சு கீழே ஃபுல்லாக அடுக்கி வச்சுட்டாங்க. ஏன்னா மேலே அடுக்கி குழந்தைக்கு எட்டாமல் எட்டி எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. ஏன் சுதிச்சா? ஆமாம், இங்கே பாருங்க எல்லாம் எடுத்து போட்டு க்ளீனிங் நடந்துக்கிட்டு இருக்கு இப்போ. ஆமாம், அந்த லேடர் வந்து அதுக்கு தான் வச்சுருந்தாங்க மேலே ஏறி. அதனால தான் நான் இன்னொரு செல்ஃப் ஆக்சுவலாக வைக்கலாமா பாப்பா? வைக்க முடியாது, அதெல்லாமே பேக்ஸ் எல்லாத்தையும் எடுங்க. எல்லா பேக்கையும் எடுத்துக்கிட்டு போய் அங்கே லைனாக அடுக்கி வை எல்லாத்தையும். ஏமா இவ்வளோ பேக் வச்சிருக்க நீ இங்கே உள்ள? இவ்வளோ பெரிய வீட்டில் உங்களுக்கு இடமே இல்லையா? வா, உனக்கு பேக் வைக்க இடம் நான் ரெடி பண்ணி. ஆமாம், அந்த பேக் எல்லாம் எடு. இந்த ட்ரெஸ் யார் ட்ரெஸ்ஸு? It's not a dress, it's a top. இது வந்து சுடிதார் டாப்புங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் உங்க டாடி எனக்கு வாங்கி கொடுத்தது. Yeah, but now I can wear it as a dress. ஓகே, நாங்கள் டி நகரில் போய் அப்போ நான் கன்சீவாக இருந்தேன். அப்போ ஐ திங்க் 3-4 months கன்சீவ்னா மாசமாக இருக்க வயிற்றுக்குள்ளே பேபி, இந்த சுதிக்ஷா பேபி வயிற்றுக்குள்ளே இருந்துச்சு. அப்போ தாங்க ஃபர்ஸ்ட் போய் அந்த சுடிதார் டாப் ஒன்று வாங்கினோம். இது எவ்வளோ ஒரு நார்மலான ஒரு கடையில். அங்கேயே வைமா. க்ளீனிங்லாம் முடியலைங்க, அப்படியே வச்சுட்டு நாங்கள் வந்து கிளம்பி கடைங்களுக்கு வந்துட்டோம். இப்போயே கிட்டத்தட்ட 2:30-3 மணிக்கிட்ட ஆகிடுச்சா, அதனால் லஞ்ச் பிள்ளைங்களுக்கெலாம் கொடுத்து சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பி வந்துட்டோம். ஒரு கிஃப்ட் கார்டு இருந்தது, ஸோ அதுக்கு தான் இங்கே ஸ்வீட் ஃப்ராக் போகணுன்னு கேட்டுட்டு இருந்தாங்க. சரி வாங்க அதையும் வாங்கி கொடுத்துட்டு, பக்கத்துலேயே தான் இந்தியன் கிராசரி இருக்குது, சரி அதையும் முடிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். அதெல்லாம் நீங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்பீங்க. இதுவே கிட்டத்தட்ட 25 minutes கிட்ட ஆகிடுச்சுங்க, அதனால தான் வந்து நான் இதோட ஸ்டாப் பண்ணிட்டேன். இது நம்ம இது நிஜ கேக்கா? மார்ஷ்மெலோ. கொஞ்சம் போடுறா. இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்வீட் ஃப்ராகில் வந்து வெயிட் எவ்வளோ இருக்கும் நம்ம வாங்கினதில் அதை பொறுத்து தான் ப்ரைஸ் சொல்லுவாங்க. ஒரு $5 கிஃப்ட் கார்டு இருக்குதுன்னு என்னை கூட்டிகிட்டு வந்து கடைசியில் பார்த்திங்கன்னா $8 ஆகிடுச்சுங்க.
ஸோ எனிவே என்ன பண்ணுறது, வாங்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு சரி சாப்பிட்டுக்கிட்டே இந்த ஆப்போசிட்லேயே வந்து இந்தியன் கிராசரி இருக்குது, அங்கே தான் போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.